ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பூராடம் ஊராடம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? 2024ஆம் ஆண்டு பலன்கள், முழுமையான பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் அசுர குருவின் நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடுகளின் அடிப்படையில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்காருங்க. ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தினை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த 12ஆம் வீட்டினை அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு விஷயங்கள், வேறு ஒரு ஊருக்கு மாற்றம் செய்வது, வீடு மாற்றம் செய்வது, வண்டி வாகன மாற்றம், திருமண வாழ்க்கையில் மாற்றம், இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நடத்த போகிறது. அவர் மட்டும் இல்லைங்க, இந்த 12ஆம் வீட்டில் இந்த சுக்கிர பகவானுடன் இணைந்து புதனும் இருக்கிறார். அப்போ கல்வி படிப்பு விஷயத்தில் சில விரய செலவுகள் ஏற்படலாம்ங்க. ஆனாலும் இந்த வருஷ தொடக்கத்தில் உங்களுடைய பூராட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காருங்க, உடன் செவ்வாய் இருக்கிறார். இதன் அடிப்படையில் நிச்சயமாக அரசு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சகோதர சகோதரி விஷயத்தில் நல்லது நடக்குங்க. நிலபலன்கள் வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு உண்டு. மேலும் ராகு பகவானை பார்த்தோம்னா உங்கள் தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. அதாவது சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு சுகம்ங்கிறது கிடைக்குங்க. நிச்சயமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய யோகத்தினை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு பகவான். இதில் மேற்கொண்டு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்காரு, மேஷ ராசியில். அவரது 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதன் அடிப்படையில் குழந்தை பாக்கியம், வெகு நாட்களாக குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதியருக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. 3ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சனி பகவான் இருக்காரு. புதிய முயற்சிகள் பெரிய லாபத்தினை பெற்று தருங்க. சிறுதூர பயணங்களால் பெரிய வருமானம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக பார்த்தா உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பயணம் செய்யும் போது அந்த பயணத்தினால புதிய நபர்கள் அறிமுகமாகி அவங்க மூலமாக பெரிய அளவில் தொழில் மற்றும் வேலை அமையக்கூடிய யோகம்ங்கிறது இருக்குங்க. இந்த வருஷத்தில் எதிர்பாராத நண்பர்கள் உறவுகள் சேர்க்கை உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். உங்களுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது இருக்காரு, கன்னி ராசியில். அப்போ பூர்வீக சொத்துக்களால் லாபம் மற்றும் புதிய உறவுகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. இது இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கும். மேலும் இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து இந்த வருஷம் ஆரம்பமாகுது. அப்போ விபரீத மாற்றம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அது நடந்தே தீருங்க. அந்த மாற்றம்ங்கிறது திருமண வாழ்க்கை, வண்டி வாகனம், சொந்த வீடு, கல்வி, இந்த 4 விஷயத்திலும் கிடைக்க போகுது. அது மிகச்சிறந்த முறையில் நடக்குங்க. அது நல்லதாக நடப்பதற்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வெள்ளிக்கிழமை குரு பகவானுக்குரிய எலுமிச்சை கனியில சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்கள் திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றம் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவுல நாம தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.